ஹலோ கைஸ், ஜான் ஜபராஜோட வீடியோ இன்னும் முடியவே இல்லை. அதுக்கு ஒரு முடிவே இல்லை. அதாவது ஒருத்தர் போக்சோ சட்டத்துல ஒரு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மத போதகர் வந்து அரெஸ்ட் ஆயிருக்காரு. முக்கியமா தமிழ்நாட்டுல ஒரு போக்சோல ஒரு தவிர அரெஸ்ட் ஆயிருக்காரு அப்படின்னா அவருக்கு அகைன்ஸ்டா மக்கள் எல்லாருமே ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா முதல் முறை தமிழ்நாட்டே புரட்டி போட்ட மாதிரி ப்ரொடெக்ட், அதாவது அந்த போக்சோ சட்டத்துல அரெஸ்ட் ஆகி போயிருக்காரு பாருங்க, அவருக்கு ஆதரவா மக்கள் போராடுறது இதுதான் முதல் முறையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நான் வந்து கேள்விப்பட்டதே இல்லை. சோ அது மாதிரி இப்ப ஜான் ஜபராஜ் போக்சோ சட்டத்துல அரெஸ்ட் ஆகி உள்ள போயிருக்காருல ஜான் ஜபராஜ், இவருக்கு ஆதரவா இவர் மேல உள்ள பாசத்தினாலயா இல்ல உண்மையாவே இவர் மேல தப்பு இருக்கு அப்படின்ற ஒரு எந்த ஒரு விஷயம் தெரியல. ஆனா அதுக்காக ஒரு போராட்டம் வந்து நடக்க போகுது. எங்க எப்ப அப்படின்னா கோயம்புத்தூர்ல நடத்த போறாங்க. இந்த போராட்டத்தை நடத்த போறவங்க யாரு அப்படின்னா அகில இந்திய கிறிஸ்தவ வாலிபர்கள் முன்னேற்ற சங்கம் அப்படின்றவங்க நடத்த போறாங்க. இதுக்கு போலீஸ் கிட்ட பெர்மிஷனும் வாங்கிட்டாங்க, போலீஸ் இதுக்கு பெர்மிஷனும் கொடுத்துட்டாங்க. கோயம்புத்தூர்ல இந்த போராட்டம் நடக்குது. சோ அதனால தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கிறிஸ்தவ பாதிரியார்கள், பாஸ்டர்கள், விசுவாசிகள் எல்லாருமே கோயம்புத்தூரை நோக்கி படையெடுத்துவாங்க. நம்ம ஜான் ஜபராஜ் அவருக்கு நம்ம ஆதரவா போராட்டம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது எதுக்காக இந்த போராட்டம் முக்கியமா நடத்துறாங்க அப்படின்னா இவர் மேல தொடுக்கப்பட்ட அந்த போக்சோ வழக்கு வந்து முழுக்க முழுக்க ஒரு தப்பான வழக்கு. இதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எவிடன்ஸ் இல்ல அப்படின்றத நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். எப்பவும் நடந்த பிரச்சனைக்கு இப்ப ஏன் திரும்ப கிளப்பிடணும்? 10 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னா அதுக்கு ஏன் இப்ப அந்த பிரச்சனையை கிளப்பணும் அப்படின்ற மாதிரியே நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஓகே, இது கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு. சோ அதுக்காக முழுக்க முழுக்க இவர் மேல அந்த தொடுக்கப்பட்ட வழக்கு வந்து இவரோட வளர்ச்சி பிடிக்காம வேணும்னே மத்த பாஸ்டர்கள் எல்லாருமே சேர்ந்து இவர் மேல ஒரு என்ன சொல்றது ஒரு பொறாமை குணத்துல இவர் மேல ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா இவன் என்னப்பா ட்ரெஸ் இப்படி போட்டு ஆடிக்கிட்டு இருக்கான், இவெல்லாம் சர்ச், இவெல்லாம் பாஸ்டரே கிடையாது, பணத்துக்காக மக்களை ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை கிளப்பி விட்டாங்க. இருந்தாலும் அந்த திட்டம் எதுவுமே பெருசா வளரல, எல்லாமே பிளாப் ஆயிடுச்சு. சோ அதனால புதுசா ஒரு விஷயத்த கொண்டு வந்து இவனை போக்சோ அப்படின்ற ஒரு பெரிய விஷயமா அவனை தூக்கி போட்டு ஜெயிலுக்குள்ள தூக்கி போட்டானா இதோட ஆள் க்ளோஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிளான் பண்ணி அவரே சொல்லியிருந்தாரு, என்னை வேணும்னே பிளான் பண்ணி என்னோட அசோசியேட் பாஸ்டரும் என்னோட ஃபேமிலியும் சேர்ந்துதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க. இருந்தாலும் நான் உன்னை பத்தியும் உன்னோட ஃபேமிலியை பத்தியும் என்னைக்குமே நான் வெளியே போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஜான் ஜபராஜ் வந்து ஒரு வாக்குமூலத்தை வந்து, வாக்குமூலம் இல்ல, அதோட ஒரு வாய்ஸ் வந்து வெளியே லீக் ஆச்சு. அந்த வாய்ஸ்ல இருந்துச்சு. அது மாதிரி அசோசியேட் பாஸ்டர் அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இந்துக்கள் பிடிக்காத ஒரு கட்சியிலையா இல்ல இவரை பிடிக்காத ஒரு டீம்லயோ என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இவரு அந்த கிஸ் பண்ண வீடியோ ஒண்ணு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த முத்தம் கொடுத்த வீடியோவை அந்த ஒரு கட்சிக்காரன்ட்ட கொடுத்து வேணும்னே இவர் மேல போக்சோ ஆக்ட் அப்படின்ற ஒரு சட்டத்தை வந்து அமல்படுத்தி இவர் வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி வேணும்னே செய்யப்பட்ட சதி. அதனால இதை ஃபுல்லா நாங்க எதிர்த்து இந்த மாதிரி தப்பே இல்லாம இவர் மேல போக்சோ சட்டம் வந்து பதிஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எதிர்த்து நாங்க 25ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் எங்களோட அகில இந்திய கிறிஸ்தவ வாலிபர் சங்கம் நடத்த போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பிராக்ஸ் வந்து வெளியே வந்து விட்டுருக்காங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உண்மையாவே ஜான் ஜபராஜ் மேல சுமத்தப்பட்ட இந்த பழி வந்து முழுக்க முழுக்க பொய்யான ஒரு தகவலா இல்ல உண்மையாவே இவர் பண்ணக்கூடிய நபர் தானா அப்படின்ற ஒரு விஷயத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் 5-6 வீடியோ போட்டுட்டேன். தொடர்ந்து ஜான் ஜபராஜ் வேணாம், இந்த கண்டென்ட் வேணாம், நம்ம இதோட நிப்பாட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிப்பாட்டுனா கூட இல்ல நீ இதை பத்தி பேசு 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 அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்து வந்துகிட்டே இருக்கு. சோ அதனால ஜான் ஜபராஜ் அவரோட அந்த வீடியோவை தொடர்ந்து விடாம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அவருக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சு, அவருக்கு திட்டமிட்ட சதியா இருக்குமா, உண்மையாவே அவரை வெளியே விட்ட அந்த ஆடியோல நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை தொடர்ந்து நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கோம். அதுல ஒரு விஷயமா இந்த போராட்டம் ப்ரொடெஸ்ட் வந்து கோயம்புத்தூர்ல நடக்க போகுது. சோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோ உங்களுக்கு பாக்குறேன். டாடா பை பை, சி.